அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னென்னா ஒரு வித்தியாசமான ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐஸ்கிரீம் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுக்கு என்ன பேருன்னெலாம் தெரில. ஆனால் நான் இதை வந்து ரோலான் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ரோல் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு பர்சனலாக அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை விட அவங்க செய்கிற அந்த விதம் பார்க்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. எனக்கு அவங்க பண்ணும் போதெல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன தோணிட்டு இருந்துச்சுன்னா, இதே மாதிரி தானே நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பண்ணியிருப்பாங்க, தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கை வலிக்காதா, அந்த மாதிரி தான் தோணிட்டே இருந்துச்சு. இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெனு வச்சுருந்தாங்க. எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி, இன்னொரு சைடு ஃபுல்லாகவே சாக்லேட் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சாக்லேட் வச்சு பண்ணுற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் சூஸ் பண்ணது வந்து சாக்லேட் வித் ஓரியோ பிஸ்கெட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன, வாயில் வச்சோடனே பல்லுலாம் கூசுகிற அளவுக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஆளாலலாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியாது. நாங்கள் ஒரு 3 பேர் மாதிரி இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவங்க இந்த ஐஸ்கிரீம் மேக் பண்ணும்போது வந்து சவுண்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. எனக்கு இந்த சவுண்டு கேட்கும்போது லிட்ரலாக நம்ம ஊரில் அந்த கொத்து பரோட்டாலாம் போடுவாங்க இல்லையா, அந்த சவுண்டு மாதிரி தான் கேட்டுச்சு. يبقى كده 2 ميكس فروت. اوكي ماشي.